போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 3, பகுதி 7. நவம்பர் 12ஆம் தேதி குட்டுஜோவின் யுத்தகல இராணுவம் ஹால்முட்ச் என்ற இடத்திற்கு முன்பாக முகாம் போட்டிருந்தது. அடுத்த நாள் ருஷ்ய சக்கரவர்த்தியும் ஆஸ்திரிய சக்கரவர்த்தியும் பார்வையிடுவதற்காக அந்த இராணுவம் தயார் செய்து கொண்டிருந்தது. ருஷ்யாவிலிருந்து அப்பொழுதுதான் வந்த காப்பாளர் படையினர் ஹால்முட்ச் என்ற இடத்திலிருந்து 10 மைல் தூரத்தில் இரவில் தங்கினார்கள். மறுநாள் காலையில் நேராக அணிவகுப்பு பார்வையிடலில் கலந்து கொள்வதற்காக ஹால்முட்சுக்கு காலை 10 மணிக்கு வந்து சேர வேண்டும் என்பது ஏற்பாடு. அதே தினத்தில் போரிஸிடமிருந்து நிக்கோலாஸ் ராஸ்டோவுக்கு ஒரு கடிதம் வந்தது. ஹால்முட்ச் என்ற இடத்திலிருந்து 10 மைல் தூரத்தில் இஸ்மாயிலாவ் பட்டாளம் இரவில் தங்கி முகாம் போட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் காணப்பட்டது. அவரை தாம் பார்க்க வேண்டும் என்றும் அவருக்காக ஒரு கடிதமும் கொஞ்சம் பணமும் தமக்கு வந்தது என்றும் அதில் எழுதியிருந்தது. ராஸ்டோவுக்கு பணம் அவசியமாக தேவைப்பட்டது. போராட்டத்திலிருந்து திரும்பி ஹால்முட்சுக்கு பக்கத்தில் இராணுவம் போட்டிருக்கிற முகாமில் இப்பொழுது ஏராளமான கடைகள் விதவிதமான சாமான்களோடு காணப்பட்டன. ஆஸ்திரிய யூதர்கள் பலவிதமான மனங்கவரும் சரக்குகளை விற்று வந்தார்கள். போராட்டத்திற்கு பின்னால் அவர்களுக்கு கிடைத்த வெகுமதிகளை கொண்டு விருந்திற்கு மேல் விருந்தாக பாவலா கிரேட் துருப்புகள் நடத்தி வந்தார்கள். ஹால்முட்சில் ஹங்கேரியன் வாசியான கரோலைன் என்பவள் சமீபத்தில் ஒரு சிற்றுண்டி சாலையை ஆரம்பித்திருந்தாள். அங்கே பரிமாறுகிறவர்கள் எல்லோருமே இளம் பெண்கள். அந்த சிற்றுண்டி சாலைக்கு துருப்புகளில் பலர் அடிக்கடி படையெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் மேல் பதவிக்கு உயர்த்தப்பட்ட ராஸ்டோவ் அந்த பதவி உயர்வுக்காக கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். டெனாசாவின் குதிரையான பெடியூனை அவர் விலைக்கு வாங்கினார். தவிரவும் தம்மை சுற்றிலும் தமது தோழர்களிடத்திலும் கடைக்காரர்களிடத்திலும் அவர் கடன்பட்டிருந்தார். போரிஸின் கடிதம் கிடைத்ததும் ஒரு சக அதிகாரியோடு ஹால்முட்சுக்கு அவர் சவாரிக்கு போனார். அங்கே டின்னர் அருந்தி ஒரு புட்டி ஒயினையும் அருந்தி அதன் பின்னால் தனிமையாக தமது பழைய நண்பரை தேடிப்பிடிப்பதற்காக காப்பாளர்களின் முகாமிற்கு போனார். ராஸ்டோவுக்கு இன்னும் அவருடைய சீருடையை வாங்குவதற்கு அவகாசம் இல்லை. ஒரு தொண்டரின் கேவலமான கோட்டை அணிந்து கொண்டிருந்தார். அதில் ஒரு சிப்பாயின் சிலுவை பதக்கம் காணப்பட்டது. அதே மாதிரி ஒரு தொண்டரின் கிழிந்த சவாரி கால் சட்டையையும் அணிந்து கொண்டிருந்தார். அதிலிருந்து தொல என்று கிழிந்து போயிருந்தது. ஒரு அதிகாரிக்குள்ள பட்டாக்கத்தியையும் அணிந்து கொண்டிருந்தார். அவர் அந்த சமயம் சவாரி செய்து வந்த குதிரை போராட்ட காலத்தில் ஒரு கொசாக்கிடமிருந்து விலைக்கு வாங்கினார். ஒரு குதிரை வீரரின் கசங்கி போன தொப்பியையும் திருப்தியோடு தலையில் ஒரு பக்கம் சாய்த்து வைத்து கொண்டிருந்தார். அந்த முகாமிற்கு அவர் சவாரி போகும்போது தம்முடைய காட்சியை பற்றி போரிஸும் அவருடைய காப்பாளர் படையை சேர்ந்த நண்பர்களும் என்ன நினைப்பார்கள் என்று சிந்தித்து கொண்டு போனார். ஏதாவது போர் முனையில் குண்டு மழைக்கு கீழாக யுத்தம் செய்து கொண்டிருக்கும் ஒரு குதிரை வீரன் மாதிரி இருக்கிறதே என்று நினைப்பார்கள். காப்பாளர் படையினர் அவர்களுடைய முழு பயணத்தையும் உல்லாச யாத்திரை மாதிரியே கழித்து தங்களுடைய சுத்தமான உடைகளையும் கட்டுப்பாட்டையும் காட்டி வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பயணத்தை செய்து முடித்தார்கள். அவர்களுடைய மூட்டைகளை வண்டிகளில் அனுப்பினார்கள். ஒவ்வொரு தங்குமிடத்திலும் அந்த படையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு ஆஸ்திரிய அதிகாரிகள் மிக உயர்ந்த டின்னர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த பட்டாளங்கள் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் நுழையும் போதும் அதை விட்டு வெளியே போகும்போதும் பாண்டுவாத்தியம் முழங்கினார்கள். அவர்களுக்கென்று தனியான ஒரு நடையை பழகி வந்தார்கள். அந்த நடையில் அந்த காப்பாளர்களுக்கு மிகுந்த பெருமையும் உண்டு. கிராண்ட் டியூக்கின் உத்தரவுப்படி அதே நடையில் அவர்களுடைய முழு பயணத்திலையும் நடந்து வந்தார்கள். அதிகாரிகளுக்கும் தங்கள் தங்கள் ஸ்தானங்களில் நடந்து வந்தார்கள்.
பெர்க் என்பவர் ஒரு கம்பெனியின் கமாண்டர். அவருடைய முகாமில் போரிஸ் தங்கி வந்தார். கடந்த போராட்டத்தில்தான் பெர்க்கிற்கு கேப்டன் பதவி கிடைத்தது. துரிதமாகவும் குறிப்பாகவும் அவர் நடந்து கொண்டபடியாலையும் அவருடைய பண விவகாரங்களில் மிகுந்த திருப்திகரமாய் இருந்தபடியாலையும் மேலதிகாரிகளுக்கு அவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. கடந்த போராட்டத்தில் போரிஸ் பல பேர்களோடு பழக்கம் கொண்டார். அவர்களுக்கு பின்னால் அவருக்கு உபயோகமாய் இருக்கலாம். பியரிடமிருந்து அவர் கொண்டு வந்த ஒரு சிபாரிசு கடிதத்தினால் இளவரசர் ஆண்ட்ரூ பால்கோன்சியிடம் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் உதவியை கொண்டு சேனாதிபதியின் பரிவாரத்தில் தமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் என்றும் அவர் நம்பினார். பெர்க்கும் போரிஸும் நேற்றைய பயணத்திற்கு பின்னால் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். சுத்தமாகவும் அழகாகவும் உடையணிந்து சுத்தமான விடுதியில் ஒரு வட்ட மேஜையை சுற்றி உட்கார்ந்து கொண்டு சதுரங்கம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். தமது முழங்காலுக்கு இடையில் பெர்க் ஒரு சுங்கானை வைத்து கொண்டிருந்தார். போரிஸ் தமது சுபாவப்படி ஜாக்கிரதையாக சதுரங்க காய்களை கொண்டு தமது மெல்லிய வெள்ளை விரல்களால் ஒரு சிறிய கோபுரம் வைத்து கொண்டிருந்தார். காய்களை பெர்க் நகர்த்துவதற்காக காத்து கொண்டிருந்த அவருடைய தோழரின் முகத்தை கவனித்தார். ஒரு வேளை அந்த விளையாட்டு பற்றி அவர் யோசித்து கொண்டிருந்திருக்கலாம். ஏனெனில் அந்த வேளையில் அவர் ஈடுபடுகிறாரோ அந்த வேலையை பற்றியே அவர் சிந்திப்பது எப்பொழுதும் வழக்கம். நல்லது, அதிலிருந்து நீ எப்படி வெளியேற வரப்போகிறாய் என்று அவர் கேட்டார். நாம் முயற்சி செய்து பார்ப்போம் என்று பெர்க் பதில் கூறி ஒரு காயை தொட்டார். பின்னால் அதிலிருந்து தம் காயை எடுத்துக்கொண்டார். அந்த சமயம் கதவு திறந்தது. கடைசியாக இங்கே இருக்கிறார் என்று ராஸ்டோ கூச்சலிட்டார். பெருக்கும் கூட இருக்கிறார். ஹோ குழந்தைகளே, நீங்கள் படுக்கைக்கு போய் தூங்கவில்லையோ என்ற ருஷ்ய தாதியின் பழமொழியை கூறினார். இதை கேட்டு அவரும் போரிஸும் முன்பெல்லாம் சிரிப்பது வழக்கம். அடடா, நீர் எவ்வளவு மாறிவிட்டேன். ராஸ்டோவை சந்திப்பதற்காக போரிஸ் எழுந்தார். அப்படி எழுந்திருக்கும் போது அந்த கீழே விழுந்த காய்களை சரி செய்துவிட்டே எழுந்தார். தமது நண்பரை ஆலிங்கனம் செய்ய போகும் நிக்காலஸ் அவரிடமிருந்து விலகினார். இளமைக்கு ஒரு தனிப்பட்ட உணர்ச்சி உண்டு. எல்லோரும் செய்து கொண்டிருக்கிற வழிகளை பார்த்து அவருக்கும் கொஞ்சம் கூட அதில் இஷ்டமில்லை. வயதானவர்கள் செய்யும் அநேகமாக அவை சிரத்தையற்றவாகவே இருக்கும் நடவடிக்கைகளை விட்டு வேறு மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றும். நமது நண்பரை சந்தித்தவுடன் ஏதோ விசேஷமான ஒன்றை செய்ய வேண்டும் என்று நிக்காலஸ் விரும்பினார். அவரை கிள்ள வேண்டும் என்றும் தள்ள வேண்டும் என்றும் நினைத்தாரே ஒழிய எல்லோரும் செய்வதைப் போல முத்தமிடுவதை அவர் விரும்பவில்லை. என்றாலும் ஒரு அமைதியான நட்பான முறையில் போரிஸ் அவரை ஆலிங்கனம் செய்து 3 தடவை முத்தமிட்டார். அநேகமாக அரை வருஷ காலமாக அவரை சந்திக்கவே இல்லை. இருவருக்கும் ஒரே வயது. வாழ்க்கையில் முதல் படியை வாலிபர்கள் கடக்கும்போது மற்றவர்களிடம் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது போல காணப்பட்டார்கள். இருவரும் வெகு தூரம் மாறியிருந்தார்கள். அவர்கள் கடைசியாக சந்தித்ததற்கு பின்னால் இதுவரை அவர்களிடம் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை பற்றி சொல்வதற்கு இருவரும் துடிதுடித்து கொண்டிருந்தார்கள். ஹோ, நாசமா போகிற அலங்கார பிரியர்களே, எங்கேயோ வரவேற்பு வைபவத்திற்கு போய் வந்து விட்ட மாதிரி இவ்வளவு சுத்தமாகவும் இவ்வளவு உற்சாகமாகவும் இருக்கிறீர்களே. போர் முனையில் கிடைக்கும் பாவிகளாகிய எங்களைப் போலல்ல என்று ராஸ்டோ கத்தினார். போரிஸுக்கு புதிதாக காணப்பட்ட இராணுவ சௌடாப்போடும் கீச்சு குரலோடும் ராஸ்டோ கூச்சலிட்டு சகதிகள் நிறைந்த தமது கால் சட்டைகளை காட்டினார். ராஸ்டோவின் பலமான குரலை கேட்டு வீட்டுக்காரியான ஒரு அழகிய ஜெர்மன் பெண் வாசல் வழியாக தலையை நீட்டினார். ஹே, அவள் அழகாக இருக்கிறார் அல்லவா என்று கண் சிமிட்டலோடு கேட்டார். நீரேன் இப்படி கத்துகிறீர்? அவர்கள் பயந்து போவார்கள் என்று போரிஸ் கூறினார். இன்று நான் உம்மை எதிர்பார்க்கவில்லை. குட்டுஜோவின் உதவியாளர்களில் ஒருவரான பால்கோன்ஸ்கி மூலமாக அந்த குறிப்பை உமக்கு நேற்று அனுப்பினேன். அவர் என்னுடைய நண்பர்.
இவ்வளவு சீக்கிரமாக உமக்கு அந்த குறிப்பை சேர்த்து விடுவார் என்று நான் நினைக்கவே இல்லை. நல்லது. நீர் எப்படி இருக்கிறீர்? யுத்தகலத்திற்கு அதற்குள்ளாக போனீரா என்று போரிஸ் கேட்டார். தமது சட்டையில் தொங்கிக் கொண்டிருந்த செயின்ட் ஜார்ஜ் சிலுவை பதக்கத்தை ராஸ்ட்ரோ குறித்து காட்டினார். பதில் சொல்லவில்லை. கட்டு போட்டிருந்த தமது கையையும் சுட்டி காட்டினார். பின்னால் புன்னகையோடு பெர்க்கை நோக்கினார். நீர் பார்க்கிறபடிதான் என்றார் அவர். நிஜமாகவா? ஆமாம் என்றார் போரிஸ் புன்னகையோடு. எங்களுடைய பயணம் மிகுந்த சிலாக்கியமாய் இருந்தது. எங்களுடைய பட்டாளத்தோடு மேன்மை தங்கிய இளவரசரும் வந்து கொண்டிருந்தார் என்பது உமக்கு தெரியும். ஆகவே எங்களுக்கு சகல விதமான சௌகரியங்களும் கிடைத்தன. போலந்தில் எப்பேற்பட்ட வரவேற்புகள் தெரியுமா? எப்பேற்பட்ட டின்னர், எப்பேற்பட்ட நடனங்கள்! இவற்றையெல்லாம் என்னால் சொல்லக்கூட முடியவில்லை. அந்த சரேவிச் எங்கள் எல்லா அதிகாரிகளிடமும் மிகுந்த கருணை காட்டினார். அந்த இரண்டு நண்பர்களும் தாங்கள் செய்த காரியங்களை பற்றி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குதிரைப்படையிலிருந்து ஒருவர் போர் முனையில் தாம் அனுபவித்ததை பற்றி குறை கூறி கொண்டிருந்தார். மற்றொருவர் ராஜ குடும்பத்தாரிடம் சேவை செய்வதில் உண்டான அனுகூலங்களையும் இன்பங்களையும் பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஹே காப்பாளர்களே, கொஞ்சம் ஒயின் கொண்டு வர சொல்லுங்கள் என்றார் ராஸ்டோ. போரிஸ் முகம் சுளித்தார். உமக்கு உண்மையாக வேண்டியது இருந்தால் என்று அவர் சொல்லி தமது படுக்கைக்கு சென்று சுத்தமான அந்த தலையணையின் கீழிருந்த ஒரு பணப்பையை எடுத்து ஒயின் வாங்கி வர சொல்லி ஏற்பாடு செய்தார். என்னிடம் உமக்கு கொடுக்கும்படி ஒரு கடிதமும் பணமும் இருக்கின்றன என்றார் அவர். ராஸ்டோ கடிதத்தை வாங்கினார். பணத்தை வாங்கி சோஃபாவில் எறிந்துவிட்டு இரண்டு கைகளையும் மேஜை மீது வைத்துக்கொண்டு கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார். சில வரிகள் படித்ததும் கோபமாக பெர்க்கை பார்த்தார். பின்னால் அவரது கண்களை தமது கண்களால் நோக்கிவிட்டு கடிதத்தை கொண்டு தமது முகத்தை மறைத்து கொண்டார். நல்லது, உமக்கு அவர்கள் ஏராளமான பணம் அனுப்பியிருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று சோஃபாவில் அமுங்கி கிடந்த கனமான பணப்பையை பார்த்து பெர்க்கு கூறினார். கோமகனே, எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய சம்பளத்தை கொண்டே நாங்கள் காலங்கழிக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்று சொல்ல முடியும். எனது அன்பான பேர் வழியே உமக்கு ஒன்று சொல்கிறேன் பெர்க். நீர் உமது வீட்டிலிருந்து ஒரு கடிதம் வர பெற்றாயானால் உமது பந்துக்களில் ஒருவரை நீர் சந்தித்து எல்லா விஷயங்களை பற்றியும் அவரிடம் பேச விரும்புகிறானால் அச்சமயங்களில் நான் அங்கு இருக்க நேர்ந்தால் உடனே நான் உம்முடைய வழியில் குறுக்கே நிற்காமல் போய்விடுவேன். உடனே போ, எங்கேயாவது போ, பிசாசிடம் வேண்டுமானாலும் போ என்று அவர் கூச்சலிட்டு உடனே அவரை அவருடைய தோள்களை பற்றி சுமூகமான பார்வையோடு அவர் முகத்தை பார்த்து தமது கடுமையான வார்த்தைகளை மிருதுவானவாகவும் ஆக்க விரும்புவரை போலவும், என் அன்புள்ள நண்பரே, உம்மை நான் வருத்தியதாக நினைக்க வேண்டாம். எனது பழைய நண்பர் ஒருவரிடம் என் உள்ளத்திலிருந்து பேசுகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். ஓ, அதை பற்றி ஒன்று சொல்ல வேண்டாம் கோமகனே, எனக்கு புரிகிறது. எனக்கு பெர்க்கு அடித்தொண்டையிலிருந்து அமுங்கிய குரலில் பேசிவிட்டு எழுந்து போனார். நமக்கு விருந்தளிப்பவர்களிடம் நீர் போம், உம்மை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்று போரிஸ் கூறினார். சுத்தமான கோட் ஒன்றை பெர்க் அணிந்து கொண்டிருந்தார். ஒரு பொட்டு அழுக்கு கூட அதில் இல்லை. நிலை கண்ணாடி முன்பு நின்று கொண்டு தமது தலைமுடியை பிரஷினால் வாரிவிட்டு கண்ணப்பொட்டின் பக்கத்தில் உள்ள ரோமங்களை மேல் நோக்கி வாரிவிட்டு, அதாவது சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் செய்கின்ற மோஸ்தாரில் வாரிவிட்டு தமது கோட்டை ராஸ்டோ பார்த்த விதத்திலிருந்து அது அவரை கவர்ந்திருக்கிறது என்பதை அறிந்து ஒரு மகிழ்ச்சி புன்னகையோடு அறையிலிருந்து வெளியேறினார். அட கடவுளே, எவ்வளவு மிருகத்தனமாக நான் நடந்து கொண்டேன் என்று கடிதத்தை படிக்கும்போது ராஸ்டோ முணுமுணுத்தார். ஏன்? நான் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டேன். அவர்களுக்கு கடிதம் எழுதி அவ்வளவு பயத்தை உண்டு பண்ணியிருக்க கூடாது. நான் ரொம்ப மோசமாகத்தான் நடந்து கொண்டேன் என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறி முகம் சிவந்தார்.
நல்லது. ஒயின் வாங்கி வர கேப்ரியலை அனுப்பினீரோ? ரொம்ப சரி. எனக்கு கொஞ்சம் கொடும். தம்முடைய பெற்றோரிடமிருந்து வந்த கடிதத்தில் பாக்ரேகுக்கு சிபார்சு கடிதம் ஒன்றிருந்தது. அண்ணா மிகாலாவ்னா யோசனைப்படி அந்த வயோதிக கோமகன் தமக்கு பழக்கமான ஒருவரிடமிருந்து அந்த சிபாரசு கடிதத்தை வாங்கி அவருடைய மகனுக்கு அனுப்பியிருந்தார். அக்கடிதத்தை உரியவருக்கு அனுப்பி உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு சொல்லியிருந்தார். என்ன ஒரு அசட்டுத்தனம்! இது எனக்கு தேவையா என்று ராஸ்டோவ் சொல்லி கடிதத்தை மேசையின் மீது எறிந்தார். ஏன் அவர் அம்மாதிரி வீசிவிட்டார் என்று போரிஸ் கேட்டார். அது ஏதோ ஒரு சிபார்சு கடிதம். எந்த பிசாசுக்காக அந்த கடிதம் எனக்கு வேண்டாம். ஏன் பிசாசுக்கென்று சொல்கிறீர்கள் என்று போரிஸ் சொல்லி அந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை வாசித்தார். இக்கடிதம் உமக்கு மிகுந்த உபயோகமாக இருக்கும். எனக்கு எதுவும் தேவையில்லை. யாருடைய உதவியாளராகவும் நான் இருக்கப் போவது இல்லை. ஏன் இருக்க மாட்டேன் என்று கேட்டார் போரிஸ். அது ஒரு அடிமையின் வேலை. இன்னும் நீர் முன் போலவே கனவு காண்பவராகவே இருக்கிறீர் என்று போரிஸ் கூறி தமது தலையை ஆட்டினார். நீ இன்னமும் பழைய ராஜதந்திரியாகவே இருக்கிறீர். ஆனால் விஷயம் அதுவல்ல. நீர் இப்படி இருக்கிறீர் என்று ராஸ்டோவ் கேட்டார். நீர்தான் பார்க்கிறீரே, எல்லாம் சரியாகத்தானே நடக்கிறது. நான் உதவியாளனாக இருக்க விரும்புவனே ஒழிய ஒரு போர் முனையில் தங்க விரும்பவில்லை. ஏனெனில் ஒருவன் இராணுவ சேவையில் இறங்கிய பின்பு அதில் எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் அதை ஒரு வெற்றிகரமாக பிரவர்த்தியாக செய்ய முயற்சிக்க வேண்டும். ஓ, அதுவா விஷயம்? ராஸ்டோவ் கூறினார். ஆனால் வேறு எதையோ நினைத்து கொண்டு பேசுவது போலவே தோன்றுகிறது. அவர் குறிப்பாகவும் கேள்விக்குறியோடும் தமது நண்பரின் கண்களில் ஏதோ ஒரு கேள்விக்கு பதிலை அறிய முயற்சிப்பவரை போலவும் பார்த்தார். வயோதிக கேப்ரியல் ஒயினை கொண்டு வந்தார். பெர்க்கை அழைத்து வர சொல்வோமோ? உம்முடன் அவரும் குடிப்பார். நான் குடிப்பதில்லை என்று சொன்னார் போரிஸ். நல்லது, அழைத்து வர சொல்லுவோம். அந்த ஜெர்மானியரோடு நீர் எப்படி காலம் தள்ளுகிறீர் என்று ஒரு துச்சமான இளநகையோடு ராஸ்டோவ் சொன்னார். அவர் ரொம்ப ரொம்ப அருமையானவர், யோக்கியமானவர், ஒரு இனிமையான நண்பர் என்று போரிஸ் பதிலளித்தார். மீண்டும் போரிஸ் கண்களில் ராஸ்டோவ் கவனத்தோடு உற்று பார்த்து பெருமூச்சு விட்டார். பெர்க் திரும்பி வந்தார். அந்த 3 அதிகாரிகளும் ஒயின் பாட்டிலை தங்கள் முன்னால் வைத்துக்கொண்டு பரபரப்போடு பேச ஆரம்பித்தார்கள். ருஷ்யாவிலும் போலந்திலும் வெளிநாட்டிலும் அவர்களுடைய பயணத்தில் அவர்களுக்கு நடந்த உபச்சாரங்களை பற்றி கூறினார்கள். அவர்களுடைய கமாண்டரான கிராண்ட் டியூக்கின் பேச்சுக்களையும் செய்கைகளையும் பற்றி பேசினார்கள். அவருடைய அன்பையும் கோபத்தையும் காட்டும் கதைகளையும் சொல்லி கொண்டிருந்தார்கள். தம்மை பற்றி பேச்சு இல்லாத வரையில் பெர்க் மௌனமாக இருந்தார். ஆனால் கிராண்ட் டியூக்கின் முன்கோபத்தை பற்றி கதைகள் சொல்லப்பட்ட போது கலிஷியாவில் அந்த கிராண்ட் டியூக்குடன் பேசிய உரையாடலை மிகுந்த உற்சாகத்தோடு எடுத்து கூறினார். அந்த கிராண்ட் டியூக் பட்டாளங்களை பார்வையிட்ட போது ஒரு பட்டாளம் ஒழுங்கில்லாமல் தாறுமாறாக நடந்து போவதைக் கண்டு கோபமடைந்தார். அச்சமயம் அவரிடம் கிராண்ட் டியூக் வந்து கோபமான குரலில் ஆர்னட்ஸ் என்று கத்தினார். அதாவது ஆர்னட்ஸ் என்பது அல்பேனியர்களுக்கு துருக்கியர் கொடுத்த பெயர். துருக்கிய பட்டாளத்திற்கு குதிரைப்படை வீரர்களை அல்பேனியர்கள் சப்ளை செய்து வந்தார்கள். அதை கேலியாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். கிராண்ட் டியூக் கோபமாக இருக்கிற சமயத்தில் அந்த வார்த்தையை தான் உபயோகிப்பது வழக்கம். ஆர்னட்ஸ் என்று கத்திவிட்டு அந்த பட்டாளத்தின் கமாண்டர் யார் என்று கேட்டார். இந்த சம்பவத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு பெர்க்கு சொல்லி கொண்டிருந்தார். நான் இதை கண்டு கொஞ்சம் கூட கலவரமடையவில்லை. உமக்கு தெரியுமா கோமகனே? ஏனென்றால் நான் செய்வது சரி என்பது எனக்கு தெரியும். இராணுவ உத்தரவுகளையெல்லாம் எனக்கு தளவாடம்.
பிரார்த்தனை வரிகளை எப்படி பார்க்காமல் ஒப்புவிக்க முடியுமோ அதே மாதிரி இராணுவ விதிகளையும் நான் ஒப்புவிக்க முடியும். எவ்வித தற்பெருமையும் இன்றி இதை நான் சொல்லிக்கூடும். ஆகவே கோமகனே, என்னுடைய கம்பெனியை பொறுத்தவரையில் எவ்வித அசரத்தையும் இல்லை. ஆகவே என்னுடைய மனசாட்சி சந்தோஷமாக இருந்தது. நான் முன்னால் வந்தேன். பெர்க் எழுந்து நின்று தமது தொப்பியில் கையை வைத்து எம்மாதிரி கிராண்ட் டியூக்கிடம் தம்மை ஆஜர் செய்தார் என்பதை காட்டினார். அச்சமயம் அவருடைய முகத்தில் காணப்பட்ட மரியாதையையும் திருப்தியையும் விட அதிகமாக வேறு யார் முகத்திலையும் காண முடியாது. வெல், அவர் என் மீது எரிந்து விழுந்தார். பழமொழியில் சொல்வதைப் போல அவர் எரிந்து எரிந்து விழுந்தார். அச்சமயம் நடந்த காரியம் வாழ்வை பற்றியது அல்ல, சாவதை பற்றியதாகும். அல்பேனியர்களே, பிசாசுகளே, சைபீரியாவுக்கு என்று குரல்கள் என் காதுகளில் கேட்டன. நான் செய்வது சரி என்பது எனக்கு தெரியுமாகையால் நான் மௌனமாக இருந்தேன். அப்படி செய்வதுதானே நல்லது கோமகனே என்று ஒரு புத்திசாலித்தனமான புன்னகையை காட்டி பேசினார். ஹே, நீ என்ன ஊமையா என்று அவர் கத்தினார். அப்பொழுதும் நான் மௌனமாகத்தான் நின்றேன். நீர் என்ன நினைக்கிறீர் கோமகனே? அடுத்த நாளில் வெளிவந்த நித்திய இராணுவ உத்தரவில் அவரை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. மண்டையை நிதானமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம் அதற்கு. அதுதான் சரியான வழி கோமகனே என்று பெர்க் கூறிவிட்டு தமது சுங்கானை பற்ற வைத்து புகையை வெளியே விட்டார். ஆமாம், அதுதான் சிலாக்கியம் என்று குறுநகை கொண்டார் ராஸ்டோவ். ஆனால் பெர்க்கை கேலி செய்வதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை போரிஸ் கவனித்தார். ஆகவே சாமர்த்தியமாக தங்கள் பேச்சுகளை வேறு வழியில் திருப்பினார்கள். அவர் எங்கே எப்படி காயமடைந்தார் என்பதை சொல்லும்படி கேட்டார். ராஸ்டோவுக்கு இது மகிழ்ச்சியை கொடுத்தது. அதை பற்றி பேச தொடங்கினார். அவர் பேச பேச மேலும் மேலும் பரபரப்படைந்தார். ஷான் கிராப்பென் கிராமத்தில் தாமும் மற்றவர்களும் அங்கு நடந்த சண்டையில் பங்கெடுத்து கொண்டதை பற்றியும், அதாவது எப்படி அந்த சண்டை நடக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அம்மாதிரியும் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து கேட்டபடியும் எவ்வளவு சிலாக்கியமாக சொல்ல முடியுமோ அந்த விதமாகவும், ஆனால் உண்மையில் நடந்தபடி இல்லாமலும் அவர் வர்ணிக்க ஆரம்பித்தார். ராஸ்டோ ஒரு உண்மையான வாலிபர். எந்த விதத்திலும் துணிந்த ஒரு பொய் சொல்ல மாட்டார். என்ன நடந்ததோ அவற்றை சொல்ல வேண்டும் என்றே அவர் தமது கதையை ஆரம்பித்தார். ஆனால் தமக்கு தெரியாமலேயே, தெளிவில்லாமலேயே, தடுக்க முடியாத விதத்தில் பொய் சொல்வதில் அவர் இறங்கிவிட்டார். தம்மிடம் கேட்பவர்களுக்கு அவர் உண்மையை சொல்லியிருந்தால், அதாவது அவர்களும் அவரை போலவே இராணுவ தாக்குதல்களை பற்றி பல தடவைகளில் கதைகளை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு தாக்குதல் என்றால் என்ன என்பது பற்றி அவர்களுக்கு நிச்சயமான அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது. அதே மாதிரி கதையைத்தான் இப்பொழுதும் கேட்கப் போகிறோம் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அவர்கள் அவர் சொல்வதை நம்பியிருக்க மாட்டார்கள். அல்லது அதைவிட மோசமானது என்னவென்றால் ராஸ்டோவை தான் குறை கூற வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். ஏனெனில் குதிரைப்படை தாக்குதல்களை பற்றி கதை சொல்கிறவர்களுக்கு பொதுவாக என்ன ஏற்படுமோ அது ராஸ்டோவுக்கு ஏற்படவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் குதிரை மீது ஏறி ஓடினார்கள் என்றோ, தாம் ஒரு குதிரையிலிருந்து விழுந்து கையை முறித்து கொண்டார் என்றோ, ஒரு பிரெஞ்சுக்காரரிடமிருந்து தப்பி காட்டுக்குள் வேகமாக ஓடினார் என்றோ சொல்ல முடியாது. தவிர ஒவ்வொன்றையும் நடந்தபடி சொல்ல வேண்டுமென்றால் அம்மாதிரி சொல்வதற்கு மிகுந்த மனோபலம் வேண்டும். உண்மையை சொல்வது ரொம்ப கஷ்டமானது. வாலிபர்களால் அம்மாதிரி செய்து முடிப்பது அபூர்வம். அவரிடம் கதை கேட்டு வந்தவர்கள் அவர் உற்சாகம் பொங்கி
புயல் மாதிரி உடைவாளால் வெட்டி மாமிசத்தின் ருசியை உடைவாள் அறியும்படி செய்து அதன் பின்னால் அவர் சோர்ந்து கீழே விழுந்து விட்டார் என்பன போன்றவைகளை கேட்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அம்மாதிரியெல்லாம் அவர் சொன்னார். தமது கதையின் மத்தியில் அவர் சொல்லியிருப்பது என்னன்னா, கை கலந்த போர் நடக்கும்போது நீங்கள் யூகம் செய்து அறிந்து கொள்ள முடியாது. இச்சமயம் இளவரசர் ஆண்ட்ரூ அறையில் நுழைந்தார். வாலிபர்களுக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் விரும்புகிற இளவரசர் ஆண்ட்ரூ அவருடைய உதவியை கோரியதைக் கண்டு மிகுந்த பெருமையடைந்தார். போரிஸிடம் அவருக்கு நல்ல அபிப்பிராயமும் உண்டு. முதல் நாளன்று இளவரசர் ஆண்ட்ரூவிடம் திருப்திகரமாக அவர் நடந்து கொண்டார். ஆகவே அவ்வாலிபர் கேட்பதை செய்வதற்கு அவர் விரும்பினார். குட்டுஜோவிடமிருந்து தஸ்தாவேஜுகளையும் சரேவிச்சுக்கு கொண்டு போகிற வழியில் போரிஸை தனியாக கண்டு பேசலாம் என்ற நினைப்பில் அங்கே வந்தார். அவர் உள்ளே நுழைந்ததும் ஒரு குதிரை வீரர் யுத்த காலத்தில் நடந்த காரியங்களை பற்றி சொல்லி கொண்டிருப்பதை கேட்டு அவர் போரிஸை பார்த்து இனிய புன்னகை கொண்டார். முகம் சுளித்து பாதி கண்களை மூடிக்கொண்டு ராஸ்ட்ரோவை நோக்கினார். களைப்போடு சிறிது தலை குனிந்து பின்னால் சோஃபாவில் மெதுவாக அமர்ந்தார். ஒரு தகாத கூட்டத்தில் தாம் நுழைந்து விட்டது போல அவர் வருந்தினார். இதை அறிந்த ராஸ்ட்ரோவின் முகம் சிவந்தது. இதை பற்றி அவர் கவலை கொள்ளவில்லை. ஏனெனில் அவர் தமக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத ஒரு அந்நியராய் இருந்தார். போரிஸை நோக்கினார். அவரும் அந்த குதிரை வீரரை பற்றி வெட்கம் அடைந்திருப்பதாக அவருக்கு தோன்றியது. இளவரசர் ஆண்ட்ரூவின் குரல் கேலியாகவும் மனதிற்கு பிடித்தமில்லாமலும் இருந்த போதிலும் சேனாதிபதியின் பரிவாரத்தை சேர்ந்த அந்த சிறிய உதவியாளர்களை பற்றி போர் முனையில் உள்ளவர்கள் எவ்வளவு துச்சமாக நினைக்கிறார்கள் என்பதை ராஸ்ட்ரோ அறிந்திருந்த போதிலும் ராஸ்ட்ரோ என்னவோ நாணி முகம் சிவந்து மௌனமாய் மனம் குழம்பினார். பரிவாரத்தில் ஏதாவது செய்தி உண்டா என்றும் நமது போர் திட்டங்களை பற்றி வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது உண்டா என்றும் போரிஸ் விசாரித்தார். அநேகமாக தாம் முன்னேறி வேண்டியிருக்கலாம் என்று பால்கோன்ஸ்கி பதிலளித்தார். அந்த அந்நியர் முன்பு எதுவும் அதற்கு மேல் சொல்வதற்கு அவர் தயங்கியதாக தோன்றியது. மிகுந்த மரியாதையோடு அந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி பெர்க் ஒரு கேள்வி கேட்டார். குதிரைக்கான தீனி பணத்தை கம்பெனிகள் கேப்டனுக்கு இரட்டிப்பாக படுகிறது என்ற வதந்தி இருக்கிறதே, அது உண்மையா என்று கேட்டார். அம்மாதிரி முக்கியமான சர்க்காரின் உத்தரவை பற்றி தான் எவ்வித அபிப்பிராயமும் கூற முடியாது என்று இளவரசர் ஆண்ட்ரூ புன்னகையோடு பதிலளித்தார். இதை கேட்டு பெர்க் மகிழ்ச்சியோடு சிரித்தார். போரிஸை பார்த்து, உமது காரியத்தை பற்றி நாம் பின்னால் பேசுவோம். படை அணிவகுப்பு பார்வை முடிந்த பின்பு என்னிடம் வாரும். எது சாத்தியமோ அதை செய்வோம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ தொடர்ந்து கூறினார். இளவரசர் ஆண்ட்ரூ அறையை சுற்றி நோட்டமிட்ட போது ராஸ்ட்ரோவை பார்த்தார். அவர் குழந்தைத்தனமான அடக்க முடியாத குழப்பமடைந்திருப்பதை கண்டார். அந்த குழப்பம் கோபமாய் மாறியபடியால் இளவரசர் ஆண்ட்ரூவை கவனிப்பதாக காட்டிக்கொள்ளவில்லை. இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார், ஷான் கிராபென் விவகாரத்தை பற்றி நீ பேசிக்கொண்டிருந்தீர். நீர் அங்கே இருந்தீரா? நான் அங்கே இருந்தேன் என்று அந்த மெய்காப்பாளரை அவமரியாதை செய்ய நினைத்து ராஸ்ட்ரோ கோபமாக பேசினார். அந்த குதிரை வீரரின் மனநிலையை பால்கோன்ஸ்கி கவனித்தார். அவருக்கு அது வேடிக்கையாயிருந்தது. ஒரு கேலி புன்னகையோடு அவர் சொன்னார், ஆமாம், அந்த விவகாரத்தை பற்றி பல கதைகள் இப்பொழுது சொல்லப்படுகின்றன. ஆமாம், கதைகளா? ராஸ்ட்ரோ பலத்த குரலில் கேட்டு முதலில் ஆண்ட்ரூவையும் பின்னால் போரிஸையும் மாறி மாறி கோபம் நிறைந்த கண்களோடு நோக்கினார். ஆமாம், பல கதைகள். எங்கள் கதைகள் எல்லாம் போர் முனையில் எதிரியின் குண்டு மழைக்கு கீழே இருந்த மனிதர்களின் கதைகளாகும். ஆகவே எங்கள் கதைகளுக்கு கொஞ்சம் மதிப்பு உண்டு.
போர் முனைக்கு போகாமலேயே சேனாதிபதியின் பரிவாரங்களில் இருந்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் பரிசுகள் பெற்று வருகிற அந்த பரிவாரக்காரர்களின் கதைகளை போன்றவை அல்ல. அம்மாதிரி ஆசாமிகளில் என்னையும் ஒருவர் என்று யூகம் செய்கிறீர் அல்லவா என்று அமைதியான, குறிப்பாக சுமூகமான புன்னகையோடு இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார். ஒரு எரிச்சலான உணர்ச்சியும் அந்த அந்நியரின் தன்னடக்கத்தை பார்த்து மரியாதையும் ராஸ்ட்ரோவின் உள்ளத்தில் அச்சமயத்தில் கலந்து நின்றன. நான் உம்மை பற்றி பேசவில்லை. உம்மை எனக்கு தெரியாது. உம்மை தெரிந்து கொள்ள எனக்கு விருப்பமும் இல்லை. நான் பொதுவாக பரிவாரத்தை பற்றி பேசுகிறேன். நான் உமக்கு இதை சொல்கிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ அமைதியான அதிகாரத்தோடு இடைமறித்தார். என்னை அவமரியாதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். போதுமான சுயமரியாதை இல்லாதவர்கள் அம்மாதிரி செய்வது ரொம்ப சுலபம் என்பதை நான் உம்மோடு ஒப்புக்கொள்கிறேன். அதற்கான காலமும் இடமும் இதுவல்ல. இன்னும் 1-2 நாட்களில் நாம் எல்லோருமே ஒரு பெரிதான, மிக மோசமான டூயல் போராட்டத்தில் கலந்து கொள்வதாய் இருக்கிறோம். தவிரவும் உமது பழைய நண்பரான ட்ரூபெட்ஸ்கியூய் அவர்களுக்கு எனது முகம் பிடிக்கவில்லை என்பதற்காக குற்றம் சொல்ல முடியாது. மேலும் எனது பெயர் உமக்கு தெரியும். எங்கே என்னை பார்க்கலாம் என்பதும் உமக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிட வேண்டாம். இந்த காரியத்தை பற்றி எனக்கோ அல்லது உமக்கோ அவமரியாதை ஏற்பட்டுவிட்டதாக நான் கருதவில்லை. நான் உம்மை விட வயதில் மூத்தவன். உமக்கு என்னுடைய புத்திமதி என்னவென்றால், இதை இப்படியே விட்டுவிடும். அதுதான் நல்லது. அப்படியானால் வெள்ளிக்கிழமையன்று படை அணிவகுப்புக்கு முன்னால் உம்மையும் உனது நண்பர் ட்ரூபெட்ஸ்கியையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். நான் போய் வருகிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறிவிட்டு அங்கிருந்து இருவருக்கும் தலைவணங்கிய பிறகு வெளியே போனார். இளவரசர் ஆண்ட்ரூ வெளியே போன பின்பு தாம் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று ராஸ்ட்ரோ நினைத்தார். அம்மாதிரி சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் விட்டுவிட்டதற்காக அவர் இன்னும் அதிகமாக கோபமடைந்தார். தமது குதிரையை உடனே கொண்டு வரச் சொன்னார். போரீசிடமிருந்து உற்சாகம் இல்லாமல் விடை பெற்று கொண்டு சவாரி போனார். அவர் மறுநாள் தலைமை காரியாலயத்துக்கு போய் அந்த உதவியாளரை போருக்கு அழைப்பதா அல்லது உண்மையிலேயே அந்த விஷயத்தை விட்டுவிடுவதா என்ற பிரச்சனை அவரை வழி முழுவதும் வாட்டி வதைத்தது. அந்த சிறிய, மெல்லிய, பெருமை கொண்ட மனிதர் தமது துப்பாக்கியால் குறிப்பார்க்கப்படும் போது எப்படி நடுங்குவார் என்பதை இன்பத்தோடு கோபமாக அவர் நினைத்தார். ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு தெரிந்த எல்லா சிநேகிதர்களையும் விட அவர் வெறுத்த அதே உதவியாளரின் சிநேகத்தை அவர் அதிகமாக விரும்புவதாக அவர் உணர்ந்தபோது அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. பகுதி 7 முடிந்தது.